இயேசு சொல்றாரு, நான் தேவ சித்தம் செய்கிறேன். இங்க இருக்கிற நீங்க என்ன சித்தம் செய்றீங்க? தேவ சித்தம் செய்றீங்களா? நீங்கள் பாக்கியவான்கள். ஆமென். தேவ சித்தம். பாஸ்டர், ஆண்டவர் எனக்கு சம்பளம் கொடுத்தாரு, இப்போ 1ஆம் தேதி சம்பளம் வாங்குனீங்க. அந்த சம்பளத்தில் தேவ சித்தம் என்ன? கடவுளுக்கு கொடுக்கிற தேவ சித்தமா இல்லையா? என்ன? தேவனுக்கு கொடுக்கிறது. ஞாயிற்றுக்கிழமை தேவ சித்தம், ஆலயத்துக்கு வந்திருக்கிறீங்க, வெரி குட். தேவ சித்தம். யார் கர்த்தருடைய பர்வதத்தில் ஏறுவான்? கைகள் சுத்தமுள்ளவன், வாயிலே மாசில்லாதவன், சொன்னதை செய்கிறவன். என்ன? சோ தேவ சித்தம். இந்த சபையில கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவருக்கும் தேவ சித்தத்தை காண்பிக்கிறார். தயவு செய்து தேவ சித்தத்துக்கு விரோதமாய் ஓடாதீங்க. தேவ சித்தம், நீ நெருப்புல நடக்கணும்னா நட, நீ வேக மாட்டே. தேவ சித்தம், நீ ஆறுகளை கடக்கணும்னா கட, அந்த ஆறுகள் உன்மேல் புரளுவதில்லை. தேவ சித்தம், நீ சிங்கத்தின் கெபியில இருக்கணும்னா இரு, அந்த சிங்கம் உன்னை தொடுவதில்லை. தேவ சித்தம், கொஞ்ச நாள் நீ உபத்திரவத்துல போனா உபத்திரவத்துல போ. ஆமென். தேவ சித்தத்தை போல பாதுகாப்பு இந்த உலகத்துல இல்லை. ஹல்லேலூயா. தேவ சித்தத்தை போல ஆசீர்வாதம் இந்த உலகத்துல இல்லை. தேவ சித்தத்தை போல உயர்வு இந்த உலகத்தில் இல்லை. ஆமென். புரிந்து கொள்ளுங்க. தேவ சித்தம் அலட்சிய பண்ணப்பட வேண்டிய ஒன்று அல்ல. தேவ சித்தம் ஜீவனை கொடுத்தாவது செய்யணும். அதுதான் தேவ சித்தம். ஹல்லேலூயா. உணர்ந்து கொள்ளுங்க. தேவ சித்தத்தை மனைவிக்காகவோ பிள்ளைக்காகவோ புருஷனுக்காகவோ பறிகொடுக்க முடியாது. உயிருக்காக தேவ சித்தத்தை பறிகொடுக்க முடியாது. நண்பனுக்காக தேவ சித்தத்தை பறிகொடுக்க கூட முடியாது. தேவ சித்தம் மகிமையானது. தேவ சித்தம் நீ செய்தால் நீ சிங்கத்தின் தலையை நீ மிதிப்பாய். தேவ சித்தம் நீ செய்தால் சர்ப்பத்தின் தலையை நீ மிதிப்பாய். தேவ சித்தம் அத்தனை பரிசுத்தமானது. அதான் ஆண்டவர் சொல்றார். சிலுவையா, அதுல இருந்து விலகிட முடியுமா? முடியும். முடியும். ஏன் முடியாது? முடியும். எத்தனை முறை பிலாத்து கேட்கிறான், என்னால உன்னை விடுதலை ஆக்க முடியும் சொல்றாரு. பரத்திலிருந்து கொடுக்கப்பட்டால் என் மேல உனக்கு ஒரு அதிகாரம் இல்லை. பிலாத்து, என்னை விட்டு நான் மறைஞ்சிடறேன். எத்தனையோ இடத்துல இயேசு மறைந்தார் மறைந்தார் என்று வேதத்துல வாசிக்கிறோம். அந்த சிலுவையிலிருந்து அவர் மறைய முடியாதா? அந்த பிலாத்துக்கு முன்னால் அவர் மறைய முடியாதா? அவருக்கு அவ்வளவு வல்லமை இருந்தது. எத்தனை நெயில் எத்தனை ஸ்ட்ராங்கா அடித்தாலும் அவருடைய சதையில் நுழைய முடியாதபடி அவர் தன் சதையை இரும்பாய் மாற்றி இருக்க முடியும். முடியாது, அவரால் முடியும். தேவ சித்தம். எனக்கு அன்பானவர்களே, தயவு செய்து தேவ சித்தத்தை செய்யுங்க. உங்க பெயர் முக்கியம் அல்ல, உங்களுடைய சுகம் முக்கியம் அல்ல, உங்களுடைய ஆசீர்வாதம் முக்கியம் அல்ல, தேவ சித்தம் தான் முக்கியம். ஆமென்.